Okay, now Japanese aggression in Southeast Asia. Okay, the Japanese had a spectacular success in their plan to extend their empire throughout Southeast Asia. Okay, ஜப்பானுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு, என்னது அவங்களோட எம்பையரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. குவாம், த பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலையா, த டச் ஈஸ்ட் இண்டீஸ், பர்மா ஆல் ஃபெல் டு த ஜாப்பனீஸ். எல்லாமே ஜாப்பனீஸ்கிட்ட தோத்துட்டு. ஓகே, ஸோ next the Battle of Midway and the Battle of Guadalcanal 1942. The US Navy defeated the Japanese Navy in the Battle of Midway. Battle of Midway la US Navy defeated the Japanese Navy, which turned the tide of favor to the Allies. இந்த victory வந்து எதுக்கு ஃபேவராக இருந்துச்சு? அலீஸ்க்கு ஃபேவராக. ஸோ த பேட்டில் ஆஃப் குவாடல்கானல் இன் the Solomon Island நடந்த இந்த வார், it was a combined offensive involving the army and the navy and lasted for several months. இது வார் வந்து எப்படி several months நடந்துச்சு. பட் போத் were crushing defeats for the Japanese. இதெல்லாம் சேர்ந்து என்னாச்சு, ஜாப்பனீஸ் நாவலும் அந்த கம்பைன்ட் அஃபென்சிவ் சேர்ந்துச்சு இல்லையா, இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுச்சு, ஜப்பானீஸை அப்படியே க்ரஷ் பண்ணிட்டு நசுக்கிட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க. ஆஃப்டர் திஸ் த அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் were able to retake the Philippines. ஆல்ரெடி இந்த ஜப்பான் வந்து வச்சு கேப்சர் பண்ண ஃபிலிப்பைன்ஸை அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் were retake, and also gradually the Japanese were thrown out of the most their conquered territories. ஆல்ரெடி அது கான்கர் பண்ண டெரிட்டரிஸ் எல்லாமே என்ன பண்ணிச்சு, கிராஜுவலாக the Japanese were thrown out. ஓகே, அங்கேருந்து தூக்கி எறியப்பட்டாச்சு. In 1944 the combined British and Indian armies. அந்த டைமில் இந்தியாவை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ combined British and Indian armies were able to push back the Japanese from where who attempted to invade the நார்த் இந்தியா. இந்தியாவில் அதை அட்டாக் பண்ண அந்த பிளேசஸை அட்டாக் பண்ணதுக்காக இருந்த அந்த பிளேசஸை என்ன பண்ணிட்டாங்க, ஜாப்பனீஸை அங்கேருந்து விரட்டி விட்டுட்டாங்க. ஓகே, ஸோ தென் அலாங் வித் த சைனீஸ் தே புஷ்ட் த ஜாப்பனீஸ் அவுட் ஆஃப் பர்மா அண்ட் லிபரேட்டட் மலேயா, சிங்கப்பூர். இதெல்லாம் பர்மா, மலேயா, சிங்கப்பூர் இந்த பிளேசஸ்லேருந்து ஜப்பானை விரட்டி விட்டாச்சு. ஓகே, okay, now Hiroshima and Nagasaki, August 1945. Okay, this is the final stage of the Second World War. Okay, as a top secret project using the latest scientific advances, the US developed an atomic bomb immensely more powerful than conventional explosives. யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்க, சீக்ரெட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணாங்க. என்னது, இந்த டெக்னாலஜி, அந்த சயின்டிஃபிக் அட்வான்சஸை யூஸ் பண்ணி அட்டாமிக் பாம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, மற்ற பாம்பை காட்டிலும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாம்பாக இருந்துச்சு. ஸோ த ஜாப்பனீஸ் ஜெனரல் ரெஃப்யூஸ்டு டு சரண்டர் அண்ட் ஃபைனலி த யூஎஸ் ட்ராப்டு த அட்டாமிக் பாம்ப் ஆன் ஹிரோஷிமா. வேர் இஸ் ஹிரோஷிமா? ஹியர். ஓகே, ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் ஹிரோஷிமா. திஸ் இஸ் ஜப்பான். இதில் இந்த ஹிரோஷிமாங்கிற பிளேஸில் ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்து ஃபஸ்ட்டு பாம்பை போட்டது. ஃபார் த ரீசன் தே ரெஃப்யூஸ்டு டு சரண்டர். அவங்க வந்து சரண்டர் ஆகிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணல, மறுத்தனால அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு ஹிரோஷிமாங்கிற பிளேஸில் யூஎஸ் வந்து பாம்பு போட்டது. நெக்ஸ்ட் ஆஸ் த ஜாப்பனீஸ் ஸ்டில் ரெஃப்யூஸ்டு டு சரண்டர், மறுபடியும் என்ன பண்ணாங்க, ஹிரோஷிமாவில் பாம்பு போட்டதுக்கப்புறமும் தே ரெஃப்யூஸ்டு டு சரண்டர். ஸோ த நெக்ஸ்ட் பாம்பு வாஸ் நாகசாகி. ஓகே, த நெக்ஸ்ட் பாம்பு வாஸ் அட்டம் பாம்பு வாஸ் ட்ராப்டு அண்ட் நாகசாகி. ஃபஸ்ட்டு ஹிரோஷிமாவில் போட்டாங்க, தென் நாகசாகி. ஸோ 15 August 1945 and formally signed to September 1945 bringing to end to the World War II. அந்த ரெண்டு பாம்பு போட்டதுக்கு அப்புறமா 1945 அவங்க வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து எப்போ சைன் ஆச்சு, 2 September 1945. இந்த வேர்ல்டு வார் வந்து ஒரு எண்டுக்கு வந்துட்டு. ஓகே, எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார். நெக்ஸ்ட்டு we are going to see effects of the war. செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆகிட்டு அதோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், நியூ geopolitical power alignment. Okay, the world war second changed the world in fundamental ways. வேர்ல்டு வார் வந்து என்ன பண்ணிட்டு the வேர்ல்டோட ஃபண்டமெண்டல் வேயே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு. வாட் இஸ் த சேஞ்ச்? The world was polarized into two main blocks led by super powers. ரெண்டு சூப்பர் பவரால் இந்த வேர்ல்டு வந்து டிவைட் ஆகிட்டு, ஒன் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வித் ஏ ப்ரொனவுன்ஸ்டு ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. யுனைடெட் ஸ்டேட்ஸு கீழே கொஞ்சம் கண்ட்ரிஸ் சேர்ந்துருக்கு. அவங்களோட இது வந்து என்ன,
anti-communist ideology. And the second power was Soviet Russia. ஓகே, இது வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இவங்களோடது. சோவியத் ரஷ்யா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. த யூரோப் வாஸ் டிவைடட் இன்டு 2, கம்யூனிஸ்ட் அண்டு நான் கம்யூனிஸ்ட். இதில் யூரோப் வந்து 2 ஆகிட்டு கொஞ்சம் பேர் கம்யூனிஸ்டாகவும் கொஞ்சம் பேர் நான் கம்யூனிஸ்டாகவும் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் த சோவியத் யூனியன் entered into a race to have more nuclear powered weapons. அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸும் அந்த சோவியத் யூனியனும் என்ன பண்ணிட்டாங்க, நியூக்ளியர் பவர்டு வெப்பன்ஸை அப்படியே தயார் பண்ணுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. they built a large stockpile of such weapons. So defense spending skyrocketed in many countries. இதோட செலவு நிறைய ஆகும் இல்லையா, அது பெரிய வான அளவுக்கு, அப்படி அந்த அளவுக்கு நிறைய செலவு ஆகிட்டு இந்த வெப்பன்ஸ் தயார் பண்ணுறதுல. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். மெனி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் இன் பர்டிகுலர் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷன்ஸ், the World Bank and the International Monetary Fund came into existence, providing the forum for countries large and small. ஓகே, பெரிய பெரிய கண்ட்ரிஸ்னாலும் சரி சின்ன கண்ட்ரிஸ்னாலும் சரி இந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, பேட்சப் பண்ணுறதுக்காக. ஸோ த காலனியல் பவர்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு டு கிவ் இண்டிபெண்டன்ஸ். நிறைய கண்ட்ரிஸ் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தோம், அது எதனால் வந்துச்சுன்னா இந்த காலனியல்னால, காலனிசம் அப்படிங்கிற ஒரு இதனால தான் வந்துச்சு. ஸோ அந்த காலனியல் பவர் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரோலில் இந்த கண்ட்ரிஸை வந்து மற்ற இந்த கண்ட்ரிஸ்க்கு அப்படியே அவங்கவுங்கள்ட்ட ஃப்ரீடத்தை கொடுத்துடணும் அப்படின்னு, டீகாலனைஸ் பண்ணணும் அப்படின்னு. இதில் இந்தியா வாஸ் த ஃபஸ்ட்டு டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, இந்தியா வாஸ் ஃபஸ்ட்டு டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோலோகாஸ்ட் அண்டு இட்ஸ் ஃபால் அவுட். ஆஃப்டர் த ஹிட்லர் கேம் டு பவர், ஹிட்லர் பவருக்கு வந்ததுக்கப்புறம் த ஜூஸ் வயர் பர்சிக்யூட்டட் இன் மெனி வேஸ். ஓகே, ஜூஸை வந்து நிறைய கொடுமைப்படுத்தினாங்க. தே வேர் டிப்ரைவ்டு இன் தேர் சிவில் ரைட்ஸ், தேர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் கன்ஃபிஸ்கேட்டட் அண்ட் மெனி வேர் கன்ஃபர்ம்டு டு கெட்டர்ஸ். கெட்டர்ஸ் மீன்ஸ் ஒதுக்குப்புறமாக வாழ்கிறது, அந்த மாதிரி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவென்ச்சுவலி த நாசிஸ் கேம் அப் வித் த நோஷன் டு த ஃபைனல் சொல்யூஷன். நாசிஸ் வந்து ஒரு ஃபைனல் சொல்யூஷன் தீர்மானம் பண்ணுறாங்க. வாட் இஸ் தட்? விச் வாஸ் டு எக்ஸ்டர்மினேட் த ஜூஸ் கம்ப்ளீட்லி. அவங்கள மொத்தமாக அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒரு இது இருந்திருக்கு. ஓகே, அவங்க அதை வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நவ் வி ஆர் கோயிங் டு சி வாட் இஸ் ஹோலோகாஸ்ட். ஹோலோகாஸ்ட்டுங்கிற வேர்டு எதுக்காக யூஸ் பண்ணாங்க? த வேர்டு ஹோலோகாஸ்ட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த ஜெனோசைட் ஆஃப் நியர்லி 6 million Jews பை த ஜெர்மன் டியூரிங் த வேர்ல்டு வார் செகண்ட். இந்த வேர்ல்டு வாரில், செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜூஸ் நிறைய பேரை 6 million பீப்புளை வந்து கொண்டு இருக்காங்க. அதனால தான் அதை வந்து ஹோலோகாஸ்ட், அதாவது படுகொலைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அன்னிஹிலேட்டிங் த ஜூஸ் வாஸ் த ஒன் ஆஃப் த மெயின் ஐட்டம்ஸ் ஆன் த பொலிட்டிக்கல் அஜெண்டா ஆஃப் ஹிட்லர் அண்ட் த நாசிஸ். அவங்கள வந்து அப்படியே த்ரோன் பண்ணணும் அப்படிங்கிறது, அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஹிட்லரோடையும் அந்த நாசிஸ் பார்ட்டியோட ஒரு அஜெண்டாவாக இருந்துச்சு. ஓகே, ஹிட்லர் வாஸ் ஏபிள் டு பிளே அண்ட் த ஆன்டி ஜூவிஷ் ஃபீலிங்ஸ் which were common in Germany and in fact throughout Europe. அவங்க ஜெர்மன்லேயும் throughout யூரோப் ஃபுல்லாகவே அந்த ஜூஸ் வந்து எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஜூஸ் were scattered all across Europe and many had become prominent in business, in performing arts and professional fields. எல்லா இடத்துலையுமே ஜூஸ் வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ மணி லெண்டிங் வாஸ் எ மேஜர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அமாங் ஜூஸ். மணி லெண்டிங், கடன் கொடுக்கறது தான் that is a major business activity. So this strengthened the prejudice against them. இதுதான் அவங்கள வந்து ரொம்ப அவங்க மேலே கோவப்பட வச்சது. அண்ட் நாட் ஓன்லி தட், ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே, அவர் ஒரு எழுதின ஒரு இதில், அவரோட நாடகத்தில் த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ங்கிற ஒரு பிளே கிளியர்லி டெபிக்ட்ஸ் த டிஸ்லைக் அண்டு டிஸ்ட்ரெஸ் த ஜூஸ் அமாங் த பீப்புள். ஷேக்ஸ்பியரோட த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸுங்கிற ட்ராமா வந்து அந்த ஜூஸுக்கு மேலே மக்களுக்கு ஒரு வெறுப்பையும் ஒரு அவநம்பிக்கையும் கொண்டு வர்றதுக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருந்துச்சு. ஓகே.